ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ சுண்டல் குழம்பு பண்ண போகிறோங்க. ஒரு மட்டன் ஸ்டைலில் சுண்டல் குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் நைட்டே சுண்டலை ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு மட்டும்தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஓகேங்க, பார்க்கலாம் வாங்க. இப்போ குழம்பு வைக்க போகிறோங்க. குழம்பு வைக்கிற கடாய் எடுத்துக்கணுங்க. கடாய் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆயில் விட்டால் போதுங்க. அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எப்போயும் நான்வெஜ்ஜுக்கு நம்ம சேர்க்க வேண்டிய சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வேண்டாம், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். வதங்கினோன்னே ஒரு 2-3 நிமிஷம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கினோன்னா இதில் விருப்பப்பட்டவங்க இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணுன்னா கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் கொஞ்சோண்டு தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு இப்போ 2 தக்காளி, 2 வெங்காயம் இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா நிறையாவே இவ்வளோ கிடச்சிருக்கா. இதில் கொஞ்சமாக நம்ம இதில் இருந்தே கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாங்க. இதையே நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டையே நம்ம குழம்பு திக்னஸ்க்காக போட்டுக்கலாம். அதனால் இதுலேருந்து ஒரு கொஞ்சோன்னு இவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதுங்க. இவ்வளோ பாதியை அரைச்சி ஊற்றிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். பாதியை அந்த கடாயிலே நம்ம விட்டுடலாம். 2 in 1 வேலை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எதுக்கு அதை வேறு தனியாக வதக்கி எடுத்துக்கிட்டு வச்சுட்டு இருக்க மாதிரி இதையே பண்ணிக்கலாங்க. இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வெங்காயம், தக்காளி கூட. இப்போ இவ்வளோ வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இது கூடயும் இருக்குது. நம்ம அரைச்சி வச்சதுலேயும் இதுலேயும் இருக்குது. 2 ஒரே வேலையாக நம்ம வதக்கிட்டோம், தாளிச்சிட்டோம், எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ வேக வச்ச சுண்டலை சேர்த்தாச்சு. இது கூட இப்போ சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இது இப்போ மஞ்சத்தூள் எப்பயும் நம்ம சேர்க்குறதா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லிப்பொடி. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம்னா மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், சாம்பார் பொடி நம்ம எப்போயும் குழம்புக்குன்னு நம்ம தனியாக வேறு வச்சுருப்போம்ல, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா கொதி வரட்டும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம வேக வச்சதுக்கு தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கவே இல்லை. இப்போ உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து அதை நல்லா கொதிக்க வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஏற்கனவே கொஞ்சோண்டு எடுத்து வச்சோம்ல, அதையும் அரைச்சி சேர்த்துட்டோம்னா இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் ஆயிரும், திக்னஸும் கிடச்சிரும், கொஞ்சம் நல்லாவும் ஆயிருங்க. இந்த மாதிரி கொதி வரட்டும். நல்லா கொதிச்சோன்னா 5 நிமிஷம் கொதிச்சோன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். இது நம்ம சுண்டல் குழம்பாகவும் இருக்கும், கொஞ்சம் அந்த நான்வெஜ்ஜு ஃப்ளேவரும் நமக்கு கிடச்சிரும். ஆமாங்க, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இது பிளாக் சுண்டலில் தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். நம்ம ஒயிட் சன்னா பூரிக்கெலாம் நம்ம இப்படி கூட பண்ணிடலாம். இது டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, இட்லிக்கு சரியாக இருக்கலாம், தோசை சாப்பிட்லாம், சாதத்துக்கு லஞ்சுக்கு நல்லாயிருக்குங்க. சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி நம்ம ஊற்றி இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் நமக்கு கிடைக்கும். தேங்காய் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்கு கிடைக்கும் நமக்கு. இது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.